இரண்டாம் உலக மகாயுத்தம் முடிந்தபோது தமது வடபுலத்தின் தேவைகளை கூட்டுறவுகள் தான் நிறைவு செய்து வந்தனர். விவசாய உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு, தனி விளைபொருட்கள் கூட்டுறவு, மீனவர் கூட்டுறவு, வைத்தியசாலைகள் கூட்டுறவு, பாடசாலைகள் கூட்டுறவு, சிக்கன கடல் வழங்கும் கூட்டுறவு என்று பல கூட்டுறவு சங்கங்கள் வடமாகாணத்தில் திறம்பட அந்த காலத்திலே நடாத்தப்பட்டன. அரசியலானது எமது மொழி சமுதாயத்தையும் குட்டிச்சுவராகிவிட்டது. இடமாற்றங்களும் போரும் அரசியல் உள்ளீடுகளும் கூட்டுறவை சீரழித்துவிட்டன. இன்று பலர் கூட்டுறவை வைத்து தமது அரசியல் அவகாசிகளை நிறைவு செய்ய பார்க்கின்றார்கள். கூட்டுறவாளர்களால் நடாத்தப்படும் இந்த மேதின கூட்டம் கொண்டாட்டம் எமது தமிழினத்திற்கு கூட்டான ஒருமித்த செயற்பாடுகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டுவதாக அமைகிறது. நேற்றைய தினம்தான் சகல காணாமல் போனோரின் உறவுகளையும் வடகிழக்கு ரீதியாக ஒன்றுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். எமது காணிகள் எமது திரும்ப கையளிக்கப்பட வேண்டும். போர்க்குற்றங்களுக்கு ஆளாகி இருக்கும் இராணுவம் உடனேயே எமது பிரதேசங்களை விட்டு வெளியேற வேண்டும். சட்டமும் ஒழுங்கும் போலீசார் கைகளுக்கு மாற்றப்பட வேண்டும். எமது அரசியல் கைதிகள் உடனே விடுதலை செய்யப்பட வேண்டும். காணாமல் போனோர் பற்றிய விசாரணைகள் தாமதமின்றி உரியவாறு நடைபெற வேண்டும். இவற்றுக்கான அரசியல் நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோமாக. சுயநலம் கருதாது ஒற்றுமைப்பட்ட ஒன்றிணைந்த அரசியல் நடவடிக்கைகளை எமக்கு வளத்தையும் வாழ்வையும் தரவுள்ளன. கூட்டுறவுடன் கூடி வாழ பழகிக் கொள்வோம். ஆனால் எங்கள் கோரிக்கைகளில் உறுதியாக இருப்போம். வாழ்க மக்கள் வளமுடன். நன்றி, வணக்கம்.